நம்ம சாப்பிடுற உணவு இருக்கு இல்லையா, அது ஆரோக்கியமான உணவா இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. ஆனா அதுலயும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க சத்தான காய்கறிகளை சமைச்சா கூட அதை எந்த முறையில சமைக்கிறீங்கன்றத அதை விட முக்கியம். இப்போ ஒரு சில உணவுகள்லாம் நம்மளுக்கு பிக்ஸ்டாவே இருக்கும். இது இந்த முறையில சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்மள பலருக்கும் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, பொரிக்கிறது, வறுக்கிறதுன்னு இந்த மாதிரியான உணவுகள்லாம் நம்ம சாப்பிடும் போது இது நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை தான் கொடுக்குதான்றத நம்ம யாருமே யோசிக்க மாட்டோம். சோ இந்த வீடியோல நீங்க சமைக்க பயன்படுத்துற மோசமான முறைகள், அதனால உண்டாகிற தீமைகள் என்னன்றத பார்க்கலாம். நீங்க என்னதான் காரணம்லாம் சொல்லி சரினாலும் எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்செடுத்த உணவு நிச்சயமா ஆரோக்கியமான உணவா இருக்க முடியாது. ஏன்னா எண்ணெயில நீங்க ஒரு உணவை பொரிக்கும் போது அதுல கொழுப்பு தான் அதிகமா சேரும். இது மூலமா இதயத்தை பாதிக்கும்னு கூட சொல்லலாம். இது மட்டும் இல்லைங்க, ஒரு உணவை நீங்க ரொம்ப நேரம் எண்ணெயில கொதிக்க வச்சீங்கன்னா அதுல இருக்க சத்துக்களை அந்த எண்ணெயே உறிஞ்சிடும். சோ நீங்க அதுக்கப்புறமா அதை சாப்பிட்டீங்கன்னா உங்க உடலுக்கு எந்த சத்தும் கிடைக்காது. சில பேருக்கு பேன் மூலமா வறுத்த எந்த உணவா இருந்தாலும் அந்த அளவுக்கு பிடிக்கும், ரொம்பவே அடிக்ட் ஆயிருப்பாங்க. சொல்ல போனா இது உங்க உடல்ல நச்சுக்களை தாங்க அதிகமா சேர்க்கும். பேன் ஆனது அதிக சூட்டை கொண்டதுன்னு கூட சொல்லலாம். இதுவும் உங்க உடல்ல கேட விளைவிக்கும். கிரில் செய்யறது ஆரோக்கியமான முறையா இருந்தா கூட நீங்க எந்த மாதிரியான உணவை கிரில் செய்றீங்கன்றது ரொம்பவே அவசியமானதுன்னு சொல்லலாம். நீங்க கிரில் செய்யப்பட்ட இறைச்சியை தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா கேன்சர் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆனா காய்கறி, பழங்கள் இதெல்லாம் நீங்க கிரில் செஞ்சு சாப்பிடலாம். இது மூலமா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. புகைக்கிறதுனால நம்ம உடலுக்கு தீங்கு ஏற்படுத்தும்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி தான் புகை போட்டு சமைக்கிறது நம்ம உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடியதுன்னு சொன்னா நம்புவீங்களா? சொல்ல போனா இதாங்க உண்மை. இது கூட கேன்சரை ஏற்படுத்துறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அதனால சமைக்கும் போது அதிகமா புகை போட்டு சமைக்கிறத தவிர்க்க பாருங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது மைக்ரோவேவ் சமையல். இப்போ பலர் வீட்லயும் மைக்ரோவேவ் சமையல்ன்றது ரொம்ப சாதாரண ஒரு விஷயமா ஆயிடுச்சுங்க. நிறைய பேர் வீட்ல இப்போ இதுதான் ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பல ஆராய்ச்சிகள்ல மைக்ரோவேவ் ஓவன் ஆனது ரேடியேஷனை வெளியிடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு ரேடியேஷனை கொண்டு சமைக்கிறதையும் உணவை சூடு செஞ்சு சமைக்கிறது மூலமாவும் கேன்சர் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால எப்பவுமே ஒரு உணவை சமைக்கும் போது ஒரு சில விஷயங்களை நீங்க கவனமாவே இருக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவு நாளா நீங்க இந்த முறையில தான் சமைச்சிருப்பீங்க. ஆனா இந்த வீடியோ மூலமா இனிமே இப்படி சமைக்க கூடாதுன்ற விஷயத்த தெரிஞ்சிருப்பீங்க. சோ இது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி பல பேருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா ரொம்ப சிம்பிள், இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன்.